வணக்கம். இன்றைய தமிழகம் இன்றைக்கு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. அப்படின்னா இந்த அரசு துறையில் போய் நமக்கு வேண்டிய நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி கேட்கும்போது உடனே கிடச்சிருது. இந்த முகம் சுளிப்பது கிடையாது, இன்முகத்தோடு பேசி தராங்க. இதுக்கு முன்னே அப்படி கிடையாது. அவங்க மற்றவங்களை சார்ந்து அந்த பணியை செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்க யாரையும் சார்ந்து பணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு. காவல்துறை எப்போயுமே ரவுண்ட்ஸில் இருக்காங்க. காவல்துறை ஏதாச்சும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனடி நடவடிக்கை, அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. வேலைவாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. நிறைய நண்பர்கள் அனுப்புகிறாங்க, இந்த கம்பெனியில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இந்த கம்பெனியில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. இதுக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் வேலை ஒரு துறையில். இப்போது தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது வச்சுங்களேன். அதில் ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், எனக்கு இந்த மாதிரி சார் எனக்கு 11 months ஒன் டைம் தான் ஜாப்பு, அப்புறம் 1 month ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூவாக கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கோம் நாங்கள், உங்களால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நீங்கள் இது சம்மந்தமாக சிஎம் கிட்ட பெட்டிஷன் கொடுங்க, சிஎம் செல்லில் இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வரும்போது உங்களுக்கு அதே அந்த தாசில்தார் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் முறை ரத்தாயிடும். அது ஓச்சர் பேசிக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அது ரத்தாயிடும் அப்படின்னு சொன்னேன். சார் தேங்க்யூ சார்னார். அவர் பெட்டிஷன் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரசு துறையில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா மக்கள் வரி பணம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அந்த வரி பணம் தனியாக ஒரு தொகை, இப்போ விஜய் சொன்னார் இல்லையா, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு போயிருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த தொகையெல்லாம் கஜனாக்கு வந்துட்டுருக்கு. இப்படியே ஆட்சி நடந்தால் மக்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா, விஜய் அவர்களுடைய நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன, இவர் நேற்றுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஓவராக பேசுகிறாரு. என்ன பேசுகிறோன்னே தெரியல, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், இந்த பாலாஜின்னு சொல்லிட்டு, அவர் எங்கேன்னு தெரில, ஒரு 15 நாளாக தேடின்னு இருக்காங்க, ஜாமீன் எடுத்துட்டுருக்காரு. அப்புறம் ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ராஜேந்திர பாலாஜி, அவர் ஏற்கனவே எஸ்கேப்பில் இருந்தார். திமுக ஆட்சி ஆக்ஷன் எடுக்கும்போது வந்த பஸ்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க திமுக ஆட்சி. அதுக்கப்புறம் தான் இந்த செந்தில் பாலாஜியும் இன்னொரு அமைச்சர் இருக்கார், கோவில்துறை அமைச்சர், அவர் சேகர் பாபு சொல்லிட்டு, அவரெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. திமுக ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதனுடைய காட்டமாக என்னன்னு தெரியல. இப்போது அதிமுக ஒன்றா போயிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதிமுக யாருமே இல்லை. ஏன்னா ஜெயலலிதாவுடைய சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவை மானபங்கப்படுத்தினாங்க, ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, இருந்தால் தான் இன்னும் அதிகமாக பரவி இருக்கும். தொலைக்காட்சி செய்தி தான். தொலைக்காட்சியை பார்க்கும்போது மக்கள்லாம் ரொம்ப ஆதங்கமாயிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ஜெயலலிதா மேடம் தாக்கப்பட்டாங்க. அங்கே போயிட்டு இவங்க பதவி ஆசையில், அதாவது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு கெஞ்சி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, இவர் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி குறுக்கு வழியில் முதலமைச்சரானு ஆசைப்பட்டிருக்காரு. வேறு யாரும் ஆசை கட்டியிருக்காங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கடைசியில் அவங்க அந்த அதிமுகவே சுத்தமாக இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் தான் பிஜேபி என்ன பண்ணாங்க, நமக்கு சப்போர்ட் இல்லை, தமிழ்நாட்டில் நம்ம வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நம்ம தெரியாத நம்ம மாற்றிட்டோம், அவர் தலைவர் பதவி கொடுத்துருக்கலாம், நாகேந்திரன் அப்படிவர் ஏடிஎம்கேல வந்தவர், வாய்ஸ் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை பேசி நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிங்க, நீங்கள் நல்லா மக்கள்கிட்ட மவுசாக இருக்கீங்க, அப்போது பிஜேபியோட நீங்கள் இணைஞ்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. இவர் விஆர் த லீடர்னு ஆரம்பிச்சிருக்காரு.
மகாத்மா காந்தி மாதிரி பேசுகிறாரு. பேச்செல்லாம் பார்த்தா ஒரு டிவிலேயே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளம் வந்தபோது ஒரு போட்டில் உட்காந்து போகிறாரு அவங்களுக்கு மாதிப்பட்டவங்களுக்கு உணவுப் பொருள் தரதுக்கு. அப்போ ஒரு அம்மா தண்ணியில் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவர் அங்கே போகல, போட்டை எடுத்துகிட்டு போகல. இந்த கேமராமேன்ட்ட சொல்கிறாரு, கிட்ட போகிற மாதிரி கவர் பண்ணுங்கிறாரு. அப்போ ஒரு நடிப்பு தானே என்ன, இது மாதிரி ஆடு நடிப்பு நடித்து நம்ம பொலிட்டிக்கலில் லீகல் ஆகலாம். லீகல்னால் உயர்ந்த மனிதர் ஆகலாம், லீடர் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு. அதுதான் வி ஆர் த லீடர்னு வச்சார். ஏன்னா அந்த மாதிரி மனுஷன்தான் அவர். இப்படி தான் ஒவ்வொருடைய உயர்வாக இருக்குது. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் மட்டும்தான் உண்மையாக மக்களுக்காக மக்கள் நலனே பெரிது என்று அரசியலுக்கு வந்தார். இன்றைக்கி அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி முதலமைச்சராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான டார்ச்சர். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த அந்த தலைமை கட்சிக்கிட்ட இருந்து அதிகப்படியான டார்ச்சர். திருமாவளவன் வந்து நேற்று ஒரு பேச்சு பேசுகிறார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறார். அந்தளவுக்கு டார்ச்சர் புரிஞ்சாச்சு. ஆனால் அவர் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட்டாக இருக்கார் உள்மனதில். வெளியில் அப்படி பேசின்னு இருக்கார். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரும் வந்து பாண்டியன் அப்படி இருக்காருங்க. அவர் வந்து இந்த அரசு துறையில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா 32 பேருக்கு, அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறாரு. எதுக்குன்னா இவர் ஏற்கனவே இந்த கூட்டணி தலைவருக்கு ஒரு சாதகமாக ஒரு பேச்சு. ஆனால் அவர் வந்து இந்த விஜய் கூட்டணியிலேருந்து விலக மாட்டார், சும்மா சாதகமாக. என்ன இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இப்படியே போயின்ட்டுருக்கு. ஒரு கட்சி ஆல் அட்ரஸாக போயிடுச்சு, இன்னொரு கட்சியும் படிப்படியாக கரைஞ்சி போகும் நினைக்கிறேன். வி ஆர் த லீடர் வந்துட்டார். நீங்கள் அப்புறம் ஆல் ஆர் த லீடர் தான் எடுக்கணும். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஆல் ஆர் த லீடர் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை கூட யங்ஸ்டர்ஸ் தெரியாதவங்க போயிருக்காங்க. ஆனால் விஜய் இஸ் த ஒன் ஆஃப் த லீடர். அவர் தான் உண்மையான தலைவர், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகா மனிதன். என்னுடைய கருத்து தான். மக்களே புரிஞ்சுக்குங்க, இதை நிறைய பேருக்கு பகிர்வு செய்யுங்க, ஏமாறாதீங்க. விஜய் ஆட்சி காலங்கள் ஃபுல்லாக நம்ம நிம்மதியாக வாழலாம்.